ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சண்டே சித்தனவாசல் குடைவரை கோவிலுக்கு போயிருந்தோம். போகும்போதே கொஞ்சமாக நொறுக்கி தீனி, பழங்கள், மணக்க மசால் டீ போட்டு எடுத்துகிட்டு போயிருந்தோம். அங்கே கொஞ்சம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் நிறையா இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் இதெல்லாம் ஈவினிங் டைமில் எடுத்துகிட்டு போனால் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது மணி 4. நாங்கள் வெப்சைட்டில் பார்க்கும்போது க்ளோசிங் டைம் வந்து 6 மணின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது 5 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவோம், சீக்கிரம் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த குடைவரை ஓவியங்கள் சித்தனவாசல் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது. சித்தனவாசல் புதுக்கோட்டையிலேருந்து 16 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. உள்ளே என்ட்ராகும்போது நுழைவுச்சீட்டு வாங்கிட்டு தான் போகணும். நாங்கள் காரில் போனதுனால 50 ரூபா ஆயிடுச்சு. மறுபடியும் உள்ளே போயிட்டு குடைவரை ஓவியங்கள் பார்க்குறதுக்கு தனியாக டிக்கெட் வாங்கணும். இது வந்து 2 பேருக்கு 25 ரூபா. பாப்பாவுக்கு டிக்கெட் கிடையாது, 12 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு தான் டிக்கெட்டு. இது ஒரு சின்ன மலை தான். இதோட உயரம் வந்து 70 மீட்டர். இந்த மலையோட உச்சியில் சமணர் படுக்கை, சமணர்கள் தவம் செஞ்ச இடம் இருக்குது. இந்த சமணர் படுக்கையை பார்க்க 300 படிக்கட்டுகள் நாம் ஏறி போகணும். அதுக்கு வேறு வழி இருக்குது. ரொம்ப டைம் ஆனதுனால எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு வந்து குடைவரை ஓவியங்கள் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. நீங்கள் எப்போயாவது சித்தனவாசல் ஓவியங்கள் பார்க்க வந்தீங்கன்னா 5 மணிக்குள்ளே வந்து எல்லாமே பார்த்துட்டு போங்க, மிஸ் பண்ணாமல். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய மலையோட அடியில் வந்து குடஞ்சி தான் ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. சமணர்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த ஓவியங்கள் வரையப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்க ஓவியங்கள் எல்லாம் 7ஆம் நூற்றாண்டில் வரையப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. 7ஆம் நூற்றாண்டுனா 1000 1200 வருஷத்துக்கு முன்னாடி வரையப்பட்ட ஓவியங்கள். இங்கே இருக்க ஓவியங்கள் எல்லாம் தாவரங்கள்லேருந்து வரக்கூடிய வர்ணங்களை வச்சு வரையப்பட்ட ஓவியம்னு சொல்கிறாங்க. இலைகள், பூக்களை வச்சு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வர்ணங்களை வச்சு வரையப்பட்ட ஓவியம் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க தான் சமணர்கள். இது ஒரு குகை மாதிரி உள்ளே இருக்குது. இந்த ரவுண்ட் இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு நடுவில் நின்றுட்டு நம்ம அப்படி சவுண்ட் போட்டோன்னா ஃபுல்லாக நமக்கு அந்த இடமே வைப்ரேட் ஆகுது. சில காரணங்களால் என்னால் ஓவியங்களை வீடியோ எடுக்க முடியலை. இங்கே இருக்க ஓவியங்கள் எல்லாம் நிறைய அழிஞ்சு போயிடுச்சு. அதாவது இங்கே ஓவியங்கள் இருக்குது, இங்கே இந்த மாதிரி சமணர்கள் படங்கள், குகைகள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் காதுகளுக்கு 1990களில் தான் போயிருக்கு. ஸோ அப்போலேருந்து கவர்மெண்ட் வந்து இதை டேக் ஓவர் பண்ணி பாதுகாத்து வந்துட்டுருக்கு. ஃபைனலாக டைம் ஆயிடுச்சு. நாங்கள் தான் லாஸ்ட் வியூவர்ஸ். கேட்டையும் மூடிட்டாங்க, நாங்களும் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து இந்த மாதிரி ஆலமரம் இருந்துச்சு. நான் வந்து சின்ன வயசுலலாம் ஆலமரத்தில் தூளி ஆடி விளையாண்டுருக்கேன். ஸோ அதை பார்த்தோன்னா பாப்பாவையும் ஆட வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவளால் முடியலை, கை வலிக்குதுன்னு வெளியில் வந்துட்டா. அந்த குடைவரை ஓவியங்கள் பக்கத்துலேயே பெரிய பார்க்கு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. நான் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வரும்போது இந்த பார்க்கு நல்லா புதுசாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து இதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் இந்த பார்க்கில் உட்காந்து நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் எல்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஆனால் இங்கே குரங்கு நிறையா இருந்துச்சு, நம்மளை சாப்பிடவே விடலை. உள்ளவே ஒரு விருந்தினர் மாளிகையும் இருக்குது. இது பக்கத்தில் கொஞ்சம் குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு பார்க்கும் இருக்குது. ஆனால் அது எதுவுமே சரியில்லை, சரியாக பராமரிப்பு பண்ணாமல் நிறைய இது உடஞ்சி போயிருந்துச்சு. எங்களுக்கு பாப்பாவை ஏற்றி விட கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. திடீர்னு உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. இந்த ஸ்லைடர் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால பாப்பாவை இந்த ஸ்லைடரை மட்டும் ஒரே ஒரு வாட்டி விளையாண்டுட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டோம். கொஞ்சம் நேரம் அன்றைக்கில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா காற்று அடிச்சிச்சு. ஸோ நல்லா காற்று வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் போகலான்னு வந்துட்டோம். என்னை கேட்டால் பார்க்கு சுத்தமாக பராமரிப்பு பண்ணவே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். நாங்கள் பார்க்கிலேருந்து வெளியில் வரும்போது இந்த மாதிரி 2 குரங்கு சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப ரசித்து நானும் பாப்பா எல்லோரும் பார்த்துட்ருந்தோம். எங்கள் பாப்பா வந்து இதெல்லாம் பார்த்ததே கிடையாது, டிவியில் தான் பார்த்துருக்கா. ஸோ அவளுக்கு நேரில் பார்த்தோன்னா ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டா. பக்கத்தில் ஒரு மரத்தில் கருப்பாக நிறைய தொங்கிக்கிட்டு பிடிச்சி போயிருந்த மாதிரி இருந்துச்சு. என்னென்னு நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோன்னா அது வந்து ஒரு பறவை. அது வௌவால் மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் வௌவாலாக என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. ஃபைனலாக நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் பயம் இல்லாமல் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பாப்பாவும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தா. இது வந்து பார்த்திங்கன்னா சித்தனவாசல் அந்த காம்பவுண்டுக்குள்ளே தான் இருக்குது.
உட்காந்துருந்த இடத்துக்கு பக்கத்துலேயே படகு சவாரின்னு வச்சுருந்தாங்க. உள்ளே போய் பார்த்தா தண்ணி மட்டும் ஒரு பெரிய குளமாக இருந்துச்சு. ஆனால் படகுலாம் வந்து தனித்தனியாக அங்கேயே வச்சுருந்தாங்க. அது நல்ல கண்டிஷனில் இருக்கான்னு கூட எங்களுக்கு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதில் உங்களுக்கு ஏதாவது குறை நிறைகள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, see you.